பாரம்பரிய உணவுகளை பற்றி கூற வந்துள்ளேன். மண்ணின் மண்மையிலிருந்து மத்தியில் மண்வெட்டி பிரித்து மலையை மலை போல் நம்பி உழவுக்கு உழவாள் உணவென்னும் உயிரளிக்கும் உன்னத உள்ளவர்களின் பண்பாட்டு உணவு வழக்கத்தை இன்று பல பொருள் கண்காட்சியில் காணும் அவல நிலையில் உள்ளோம் நாம். இந்த பிரபஞ்சத்தில் இன்று மட்டும் தன்மையே இல்லாத மைதா மாவு மைக்ரோ ஓவனில் புகுந்து பீட்சாவாக வெளிவந்ததோ அன்று மறைந்தது நம் மண்மனம் மாறாத மண்பானை உணவு. இன்று சைனீஸ் உணவு, ஜப்பானிய உணவு, இத்தாலிய உணவு, என அயல்நாட்டு உணவை தேடி சென்ற நாம் நம் நாட்டு உணவில் எத்தனை வகைகள் என அறிந்துள்ளோமா? சிவப்பரிசி, திணை, சாமை, கருவரகு, கம்பு, பனிவரகு, கேழ்வரகு, கம்பங்கூழ், கம்புச்சோறு, எள்ளுச்சோறு, கம்பு தோசை, கேழ்வரகு தோசை, கரும்புச்சாறு, கம்பு இட்லி, வெல்லம், கருப்பட்டி, கண்டஞ்சிப்பிலி ரசம், முருங்கைக்கீரை அடை, கம்பு ரொட்டி, உளுந்தங்கஞ்சி, முருங்கைக்கீரை அடை, பால் பொங்கல், வெல்லம், கண்டஞ்சிப்பிலி ரசம், முடக்கத்தான் ரசம், ஆவாரம்பூ இட்லி, தூதுவளை துவையல், நெத்திலி மீன் அவியல், வத்த குழம்பு, பானக்கம், சுக்கு காப்பி, இளநீர், நுங்கு, பதனி என இத்தனை வகைகள் உள்ளன. இவற்றை கூறும் போதே உங்களுக்கு அவற்றை ருசிக்க தோன்றுகிறதா? ஆகவே இன்று முதல் நாம் பாரம்பரிய உணவுகளை உண்போம், மண்மனம் காப்போம். நன்றி.